ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோடு 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் ஸ்கார்பியன் கில்டை சேர்ந்த ஊஜன் இவனோட பவர் செக்ரட்டரி பவர் இது மூலமாக கடவுளோட பைபிள்லேயே மாற்றி எழுத முடியும். அந்த பவரை வச்சு சூரிய கடவுளையே வரட்ட அனுப்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பான். பார்த்தா அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒய்ஃபை அப்படி காப்பாற்றி சும்மா மாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தா மற்ற கடவுளோட அந்த சப்கார்ட்லாம் வந்து அவனை அப்படி பிடிச்சி அமைக்கிட்டு, டேய் நீ கடவுளோட பைபிள்லேயே வேற மாதிரி மாற்றி எழுதிருக்கியா அப்படி சொல்லிட்டு அவனை கொல்ல வந்திருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ஊஜனை பார்த்து, நீ பேசாம என் கில்ல வந்து செதுக்க உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஊஜன் நம்ம ஹீரோ பார்த்து நடுவரில் காட்டியிருப்பான். நம்ம ஹீரோ கடுப்பாயி, உனக்கு ஆஃபர் கொடுத்தா நீ என்னையே கிண்டல் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு சாக விட்டுருப்பான். அப்போ அந்த சப்கார்டு பெரிய ஸ்வாட் எடுத்து இந்த ஊஜன் கழுத்துல சொருக்க வந்துட்டு இருக்கும். அப்போ டங்குன்னு பார்த்தா ஸ்கார்பியன் கில்ல சேர்ந்த அந்த கொடுக்கு மேஜிக் பவர் மூலமா அந்த ஸ்வாட் அப்படி இருக்க பிடிச்சி தடுத்து நிப்பாட்டியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அடியில 2 கண்ணு தெரியும். அதை பார்த்துட்டு இங்க ஊஜன், நீங்க வந்துட்டீங்களா, எனக்காக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அது ஸ்கார்பியன் கில்ல சேர்ந்த மந்திர கடவுளோட அந்த சக்தி. அந்த உருவத்திலேருந்து அப்படியே அடியில மேலே வருவாங்க பாருங்க. பார்க்கறதுக்கு ரெட் கலர்ல இக்ரிஸ் மாதிரி வந்து நிற்பாங்க. அந்த கடவுளோட சேர்த்து நம்ம ஹேலி அவளும் வந்து நிற்பா. அந்த ஸ்கார்பியன் கில்ல சேர்ந்த பாஸ் அவள் இங்கே வந்துட்டு யாரு ஊஜன் இந்த மாதிரி பண்ணது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அங்கேருந்து ஊஜன், என்னை காப்பாத்துங்க, இவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஹெய்லி, ஏய் இரு நான் அவனை காப்பாத்துறேன் நீ கவலைப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஹெய்லி கிட்ட வந்து, ஏய் முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ அவனை பார்த்து பேசுறதெல்லாம் ரெண்டாவது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹேலி முன்னாடி போய் நிற்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹெய்லி, ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பிக்குவா. அதை பார்த்துட்டு யூகா போனும், இவ ஏன் அப்படி வெக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லியோ மேலே ஓவரா பொசசிவ் ஆகிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த ஊஜன் பையன், என்னாச்சு இவங்க இவ்வளோ வெக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஹேலி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ இந்த பக்கம் ஹேலி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க, லியோ எப்படி இங்கே வந்தான், இவன் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லையே, இவனை எப்படி சமாளிக்கிறது இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல அப்படி மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு அப்படியே திரும்பி பாரு அப்படி சொல்லி பார்த்தோன்னே அங்கே ஹேலி கண்ணுக்கு நம்ம ஹீரோ அப்படி ரொமான்டிக் ஹீரோவா ரொம்ப அழகாவே தெரிவாரா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு இன்னும் ரொம்ப வெக்கமாக போய் ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிச்சு லவ் தான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் ஜேக்கு, ஆமா இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த ஜவுன் மாமா, அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, போக புரியும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ, என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா, என்னை பார்த்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லு அப்படி சொல்லிட்டு ஹெய்லியோட சோல்டரை பிடிப்பாரா. சோல்டரை பிடிச்சோன்னு ஐயோ 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 அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. ஹெய்லிக்கு நம்ம ஹீரோ மேல அந்த அளவுக்கு லவ். அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கார்பியன் கில்டு சேர்ந்த சப்கார்டு, ஐயோ எங்களோட ஹெய்லிக்கு என்னாச்சு, இளவரசி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு அதை பதட்டப்பட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, டேய் கொஞ்சம் பொறுமையாடுறா, பாடுறா இப்படி பதட்டப்படுறா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இவ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கண்ணெல்லாம் சுற்றி மயக்க மாற நிலைமைக்கு போயிடுவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவகிட்ட இதுக்கு மேலே ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோ ஜெய் கிட்ட போய், இப்போதைக்கு ஹெய்லி கண்ணு முழிக்க மாட்டா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் ஜி அப்படின்னு நம்ம ஹீரோ தலை மேலே கையை வச்சு, நீ அந்த ட்வின்கிள் கடவுள் நம்பிக்கை விட்டுட்டு என்னோட பாம்பு கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டல, அதனால உடனே என்னோட பாம்பு கடவுளோட நம்பிக்கையால நான் மாத்துறதுக்கு ஒரு சடங்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜே மேலே கையை வச்சு சொன்ன உடனே அதை கேட்டுச்சு, என்ன அங்கிள் சொல்றீங்க, இந்த சடங்குலாம் எல்லாரும் முன்னாடி கூட்டமாக கூட்டி வச்சு தானே பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு மந்திரத்தை போட்டு ஒரே செகண்ட்ல அப்படியே அந்த மந்திரத்தை போட்ட உடனே அவன் பாம்பு கடவுளோட நம்பிக்கையால மாறுறான். அப்படியே அந்த இடம் அப்படியே ஃபுல்லா இருட்டாகுது. கண்ணை முடிச்சு பார்க்குறான், ஜே நான் இப்போ எங்கே இருக்கிறேன், ஒரே இருட்டா இருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாம்பு கடவுள் இருந்து ஒரு சிஸ்டம் பாப்பாகி, உன்னை நான் வரவேற்கிறேன், நான் தான் பாம்பு கடவுள் ஒஃபீஷியஸ், உன்னை என்னோட சர்வெண்டா ஏற்றுக்கிறேன், அப்ரசென்டியா சேர்ந்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேங்க, அப்ரசென்டியா இருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு அவன் பின்னாடி பாரு அப்படி சொல்லும்போது அவன் பின்னாடி பார்ப்பான். பின்னாடி பயங்கரமான வெளிச்சம் அப்படி மின்னும். அந்த இடத்துல இருந்து ஒரு உருவம் அப்படி வந்துட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ பயங்கரமா வெளிச்சமா இருக்கும். அப்படி அந்த இடத்துல இருந்து வரும்போது அவன் கண்ணு கூசும், அவனால் பார்க்க கூட முடியாது. அப்போ அது நம்ம ஹீரோட உருவம் மாதிரி இருக்கும். அந்த உருவத்திலிருந்து பிரகாசமாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அந்த வெளிச்சம் சுற்றி இருக்க நட்சத்திரம் மேலே பட்டு அந்த நட்சத்திரம் ஃபுல்லாக பாம்பு உருவத்தில் மாதிரி அந்த பாம்பு உருவம் ஸ்ட்ரைட்டாக இந்த ஜே மேலே பட்டு அப்படி உள்ளே வரும் பாருங்க. அடிச்சு அப்படி இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகிற மாதிரி ஜேவோட உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அவன் வழியில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நெஜ உலகத்துக்கு வந்துடுறான். நெஜ உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஜேவை பார்த்து, ஜே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு ஜே அது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருந்தது, கொஞ்சம் எனக்கு வலிக்கவும் செஞ்சது, இருந்தாலும் வெறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான் ஜே. அப்போ சிஸ்டம் பாப்பாகி, நீ இப்போ ஒஃபீஷியஸ் பாம்பு கடவுளோட சிசிய பிள்ளை ஆயிட்ட, அதனால உனக்கு பயங்கரமான சக்தி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல அந்த 2 முட்டாப்பையில கெவின்னு என்னோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் இவங்கள விட ஜே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் ஹேலி மயக்கத்திலிருந்து கண்ணை முடிச்சவன் நடந்து வந்துட்டு இருப்பா. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ 13வது சென்ஸ் அந்த பவர் யூஸ் பண்ணி அவள் கழுத்தை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருப்பாரு. அதே நேரம் அங்கே இருக்க அந்த சப்கார்டு அதோட வெப்பனை வச்சு அடிக்கலான்னு வரும்போது ஸ்கார்பியன் கில்ல சேர்ந்த அந்த
அந்த சிவப்பு சப்கார்டு அதோட கொடுக்க வச்சு அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹெய்லியோட கழுத்தை பிடிச்சிட்டு, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியா என்ன, உனக்கு சாவு பயமா இருக்கா, சாக போறன்னு பயமா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, அது கேட்ட இந்த ஹெய்லி, இல்ல நீ என்ன கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னியே, அதனால நீ என்ன கொல்ல மாட்ட, உனக்கு என்ன வேணும் கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே, நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, உன்னோட பவர் சோர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அது கடவுளோட பவர் மாதிரி தெரியலையே, ஒருவேளை அது மிஸ்டீரியஸ் சொசைட்டிலேருந்து வந்த பவர் மாதிரி இருக்கு அதுவா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு அங்க இருக்க அந்த இகிரிஸ் மாதிரி இருக்க அந்த சப்கார்டு கடுப்பாய் நம்ம ஹீரோ பார்த்து, நீ என்ன தைரியம் இருந்தா எங்களோட இளவரசி ஹெய்லியை பார்த்து இப்படி பேசிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா திட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஒரு கடவுளோட அசிஸ்டன்ட் கார்டு இந்த மாதிரி இங்க கூட வேலை பார்க்குற இந்த மாதிரி ஒரு பாஸ் கிட்ட வந்து இளவரசின்லாம் பேசாது அப்படின்னா இது என்ன ஒரு மான்ஸ்டரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோடனே, அதை கேட்டு அங்க இருக்க ஹெய்லியும், நான் ஒத்துக்கிறேன், இது அந்த மிஸ்டீரியஸ் சொசைட்டிலேருந்து வந்த பவர் தான், ஆனால் நான் மனுஷி தான், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேன், என்ன வேணா கேளுங்க அப்படி சொன்னோன்னே, ஸ்மைல் உடனே பேப்பரும் பேனா எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, ஸ்மைல் ஒரு பேப்பரும் பேனா எடுக்கும். அதில் 2 கேள்வி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அதில் மொதல் கேள்வி, லியோவை நீ எந்த மாதிரி பார்க்குற, அப்புறம் லியோவு கூட நீ எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு ஒரு 2 கேள்வி நம்ம ஹீரோ கேட்டு அதை ஹேலி கிட்ட கொடுத்தோன்னே, ஹேலி அந்த 2 கேள்வியை படித்து பார்த்து எழுதி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருவா. அதில் மொதல் கேள்வியில் என்னோட கூட வேலை பார்க்குறவனும், 2வது கேள்வியில் ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த புத்திசாலித்தனமான ஒரு திட்டத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வேலைக்கும் அப்படி சொல்லியிருப்பா. இந்த 2 பதிலை பார்த்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஹேலி நம்ம ஹீரோ கிட்ட, நான் இந்த மாதிரி டக்குன்னு எழுதி கொடுத்துட்டேன், இது உண்மையாக போயான்னு உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட ஒரு பேனா கொடுத்து எழுத சொன்னேனே, அது என்ன சும்மா சாதாரண பேனாவா, இல்லை அது மந்திர சக்தி நிறைஞ்ச பேனா, யார் அதை வச்சு எழுதினாங்களோ அவங்க பொய்யா தப்பா எழுதினாலுமே அதை அப்படி கரெக்டா அவங்க என்ன மனசுல உண்மையா நினைக்கிறாங்கன்றதை அப்படி காட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேனாவை ஹெலி கிட்ட காட்டினோன்னே, ஹெலிக்கு மூச்சு பேச்சே இருக்காது. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே, வேண்டாம் வேண்டாம் நிப்பாட்டி, இதை எப்படியே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், மொதல் கேள்விக்கு நீ என்ன சொன்ன, இங்க லியோவை நீ எப்படி பாக்குறேன்னா ஒரு கூட வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார மாதிரி பாக்குறியா, சரி இதில் உண்மையான பதில் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த மந்திர பேனா உண்மையான பதிலை காட்டிடும். லியோ செம கூலா அழகா செம்மையா இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி கொடுத்துருவோம். அதை பார்த்துட்டு எலி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு மூஞ்செல்லாம் செவந்து போய் கத்திக்கிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ அடுத்த 2வது கேள்வியில என்ன, நீ லியோ கூட எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு கேட்டிருப்போம்ல, அதுல இவ என்ன சொல்லியிருப்பா, கூட வேலை பார்க்கும்போது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திட்டமிடலுக்கு உதவுவார், அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ இந்த பேனா அப்படியே காட்டி கொடுத்துரும், நீங்க லியோ கூட எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த மந்திர பேனா இங்க ஹேலி மான்சல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு காட்டும் பாருங்க. அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி கத்திக்கிட்டே வருவா. அது என்னன்னா கசமுசா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடும். கசமுசாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னடா அது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதை கேட்ட அங்க ஜே இருக்கான் பாருங்க, ஐயோ என்னது கசமுசாவா, எமர்ஜென்சி எமர்ஜென்சி, எங்க இருக்க யூகா, உனக்கு போட்டியா ஒருத்தி வந்துட்டா, அவ்வளவுதான் உனக்கு, அவ்வளவுதான் கதை முடிஞ்சது, உனக்கு லியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜே அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அங்க இருக்க அந்த சப்கார்டு, ஏய் நீ எங்க இளவரசியே கவர்ந்துட்டியா, பரவாயில்லடா நீ மச்சக்காரன் தான் அப்படி சொல்லிட்டு அது நம்ம ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருக்கோம். உடனே இந்த பக்கம் இந்த எலி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் இங்கிருந்து போறேன் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்துல அப்படி உட்காந்து கதறிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ ஹேலி கிட்ட, சரி அடுத்த கேள்வி கேட்கிறேன், இந்த வெப்பன் இது அந்த மிஸ்டீரியஸ் சொசைட்டில இருந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டனே. அதை கேட்டு ஹேலி, ஆமா அதை வச்சிருக்கவங்க பேரு மோனார்க்குன்னு சொல்லுவாங்க, அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, அவங்க கடவுளோட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கில்டை சேர்ந்த ஒருத்தன், ஆமா அந்த கிரிம்சன் நைன்னு ஒரு டவருக்குள்ள ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இருந்தது அதே மாதிரியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த 3 ஃபைனல் பாஸ் அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் தான் அது அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அல்லு இருக்கா, அது என்னது அதை விட ரொம்ப பயங்கரமான 3 மான்ஸ்டர்ஸ் இருக்கா, அது ஒன்னே பயங்கரமா இருக்குமே, அதை விட பயங்கரமானா என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த டவருக்குள்ள மாட்டினதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி கட்டி போட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஓ அதுல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் நீ கொன்னுட்டியா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், அப்படின்னா இன்னும் அதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் இருக்க அர்த்தம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அங்க ஃப்ரெண்டு கிட்டே, என்னடா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு, ஆமா இப்போ அதுக்கு என்ன, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே, சரி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த கேட்கணும் அப்படி சொல்லி ஹேலி கிட்ட, அங்க இருக்கான் பாரு உன்னோட ஆளு, அவனை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அவன்,
ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, என்னோட ஹேலி என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பானா. ஆனா உடனே ஹேலி அவனை நீங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கங்க, நீங்களே எடுத்துட்டு போயிருங்க, அவன் எனக்கு வேண்டாம், அவன் தொல்லை பிடிச்சவன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு இங்க ஊஜனுக்கு மனசே உடஞ்சு போயிடும். அவன் அப்படியே மனசு உடஞ்சி கீழே விழுந்துகிட்டே இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஊஜனை அந்த ஸ்கார்பியன் கில்லில் இருக்க செக்ரட்டரியில இருந்து நம்ம ஹீரோ ஒபிசியஸ் அந்த பாம்பு கடலோட செக்ரட்டரியா மாத்திருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படியே காப்பி குடிச்சிட்டு டே வேலையா பாடுறா, பைபிள்ல நான் பண்ண சம்பவம் எல்லாத்தையுமே கரெக்டா ரெக்கார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கடுப்பேத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பாய் அந்த ஊஜன் டே நான் யாரும் தெரியுமா, நீ என்னைய கடுப்பேத்திரியா, நான் என் வேலையை காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் எழுதிட்டு இருப்பான். அதாவது இந்த ஊஜுன்றவன் ஸ்கார்பியன் கில்ல இருந்து பாம்போட கடவுளுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு எழுதுறது பதிலா அந்த பாம்போட கடவுளே எனக்கு அடிமையாயிட்டாங்க, அதாவது இந்த ஊஜனுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எழுதிட்டு, பாத்தியாடா நான் மாத்தி எழுதிட்டேன், இனிமே உன் கதை முடிய போதுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட தலையிலே ஓங்கி அடிச்சு டேய் முட்டா பையில நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா, உன்னோட சக்தியை முறியடிக்க இங்க ஒரு ஆள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, அவன் மாத்தி எழுதுனதை அப்படி இவங்க மாத்தி எழுதுறாங்க. செக்ரட்டரி இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இவங்களுக்கும் அந்த செக்ரட்டரி பவர் இருக்குது. அவங்க உடனே மாத்தி எழுதுனோடனே இங்க பாருங்க லியோ, நீங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியாது அந்த ஊஜனுக்கு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய பயங்கரமான சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த சம்பவம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ